ஒரு தேர்தலுக்கான நாள் இருக்கிறது. திருமிகு பிரேமலதா அவர்களும் அதை தான் குறிப்பிட்றாங்க. இப்போது தேமுதிக தனித்து இருக்கிறதா, என்ன நிலைப்பாட்டில் இருக்குது அரசியல் கூட்டணியை பொறுத்த வரைக்கும்? தேமுதிக தனித்து நிற்கிறது கிடையாது. ஏன்னா 2024 அதிமுகவுக்கு யாரும் கூட்டணி வராத காலத்தில் நாங்கள் தான் கைகோர்த்து நாங்கள் கூட்டணி அமைச்சோம். அப்போது 5 பாராளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் தருகிறேன் என்று ஒரு உத்தரவாதம் போட்டார்கள். அது கடிதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் எங்களுடைய கட்சியுடைய பொதுச்செயலர், மரியாதைக்குரிய பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அனைத்து தொகுதியிலும் பிரச்சாரம் செய்து விருதுநகரிலே வெற்றி வாய்ப்பை நாங்கள் இழந்தோம். வெற்றி பெற்றது தான், ஆனால் மாற்று அறிவிச்சிருக்கிறார்கள். இருந்தாலும் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம். அதன் பிறகு அந்நியர் அவர்கள் தொடர்ந்து அதிமுகவோட கூட்டணி தான் இருக்கின்றோம். கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி மன்ற தேர்தலாலும் நான் கூட்டணி இருக்கிறோம் என்று சொன்னோம். அது தொடர்ந்து வந்துகின்ற போது தான் சென்ற மாதம் எங்களுடைய பொதுக்குழு தருமபுரியில் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே ஒத்தப்பட்ட கருத்தோடு சேர்த்து எங்களுடைய பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய அந்நியார் அவர்கள் கடலூரில் நடக்கின்ற மாநாட்டில் நாங்கள் எங்களுடைய கூட்டணி நிலைப்பாடை அறிவிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கண்டிப்பாக ஒரு கூட்டணியில் பயணித்துட்டு இப்போ கூட்டணி குறித்து ஜனவரியில் முடிவெடுக்கிறோன்ற இடத்துக்கு ஏன் தேமுதிக போணுச்சு? இல்லை, அப்படி இல்லை. இப்போ எல்லாருடைய கட்சியுடைய நிர்வாகிகளும் ஒரு உயர்மட்ட குழு நிர்வாகிகளும் அவருடைய கருத்து கேட்டு தான் எதுவுமே சொல்ல வேண்டும். இல்லை, கட்சிக்காரர்களுடைய உணர்வு கேட்குறீங்கிறது ஒன்று. அந்த காலகட்டம் எதோட ஒத்து வருதுன்னா, அதிமுக பாஜக கூட்டணியில் இணைகிறது. நீங்கள் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்தவர்கள், அப்போ உங்களோடு கலந்து பேசவில்லை அல்லது அவர்களாக முடிவெடுத்தார்கள் அப்படிங்கிற இடத்துலேருந்து தேமுதிக அந்த இடத்துக்கு போதா அப்படிங்கிற, ஏன்னா அந்த டைமிங் ஒரு கேள்விக்குரியதான். அதிமுக ஒரு கூட்டணி தலைமை. ஆமாம், அவர்கள் பிஜேபியை சேர்க்கக்கூடாதுன்றது அவங்களுடைய விருப்பம். சரி, ஆமாம், அது அவங்களுடைய கருத்து. எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லும்போது எல்லோரும் எங்கள் அந்நியார் அவர்கள் ஜனவரி 9 கடலூரில் நடக்கின்ற மாநாட்டிலே அறிவிப்பேன் என்று கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார். இப்போ ராஜ்யசபா இடம் இப்போதே கொடுக்கவில்லை என்பதில் வருத்தம் இருக்குதா கட்சிக்காரங்களுக்கு? அது வருத்தம்லாம் இல்லை. அடிமட்ட தொண்டனுக்கு இருந்திருக்கலாம். சரி, ஆனால் மூத்த நிர்வாகிகள்லாம் கலந்து பேசி சரி 26 தரவும் என்று ஒரு உத்தரவாதம் போட்டிருக்காங்க, கடிதமும் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்ம செயல்படுவோம் தான் இன்றைக்கு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம்.